அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நான் சொல்ல இருக்கும் டாபிக் லீஹேனி. லீஹேனி என்ற ஒரு கருப்பு நிற ஆணழகன். இவற்றில் ஒரு சாதனை என்ன அப்படின்னா, அர்னால்டு ஆணழகன் போட்டியில் மிஸ்டர் ஒலிம்பியான்ற டாப் டைட்டில் 7 டைம்ஸ் ஜெயிச்சார். அர்னால்டு 7 டைம்ஸ் ஜெயிச்சார். 70லேருந்து 75 6 தடவை, அப்புறம் 80ல் திரும்ப 7வது தடவை ஜெயிச்சார். ஆனால் இந்த லீஹேனி 8 டைம்ஸ் ஜெயிச்சார். அர்னால்டு ரெக்கார்டை பிரேக் பண்ணார். அதான் அவருடைய இந்த லீகனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. 1984லேருந்து 1991 வரைக்கும், 84 to 91, 8 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினவர் இந்த லீஹேனி. உலகத்தில் இந்த ஆணழகன் பட்டத்தை தொடர்ந்து வாங்கினார். அது ஒரு பெரிய விஷயம். இந்த லீஹேனியை பற்றி சொல்கிறேன். அமெரிக்காவில் ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் எல்லாம் கிரவுண்டில் இருக்காங்க, அந்த ஃபுட்பால் கிரவுண்டில் இருக்காங்க, எல்லாம் ஃபுட்பால் விளையாடுறதுக்காக இருக்காங்க. அப்போ அந்த கேம்ஸ் டீச்சர், ஸ்கூல் டீச்சர் இருக்காருல்ல, அவர் அவங்ககிட்டலாம் சொல்கிறாரு, பாய்ஸ் எல்லாம் நல்லா ஃபுட்பால் விளாண்டு பழகுங்க. நீங்கள் நல்லா ஃபுட்பால் விளாண்டு பழகுனீங்கன்னா ஸ்கூல் டீமில் உங்களை செலக்ட் பண்ணுவோம். ஸ்கூல் டீமில் உங்களை செலக்ட் பண்ணோம்னா அடுத்து காலேஜில் நீங்கள் செலக்ட் ஆவீங்க. காலேஜில் செலக்ட் ஆனீங்கன்னா அடுத்து யூனிவர்சிட்டி டீமில் செலக்ட் ஆவீங்க. அப்புறம் யூனிவர்சிட்டியில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா நேஷனல் ஃபுட்பால் லீக், அதுதான் அமெரிக்க தேசிய கால்பந்து கழகத்தில் நீங்கள் மட்டும் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அமெரிக்காவில் நீங்கள் நம்பர் 1 ஃபுட்பால் பிளேயர். உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்பான்சர்ஸு, ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, ஏகப்பட்ட சப்ளிமெண்ட்ஸு, நிறைய பணம் கிடைக்கும்ப்பா. நீங்கள் உலகத்தில் நம்பர் 1 ஒரு கோடீஸ்வரனா ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட அந்த இளைஞர்களுக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சி. சார், நம்மளும் எப்படியாவது அந்த ஃபுட்பாலில் நம்பர் 1 வந்துடணும். அந்த பிடி மாஸ்டர் சொல்கிறாரு, எல்லோரும் ஆயிட முடியாது. ஒரு 1,00,000 பேரில் ஒருத்தர் தான் அந்த மாதிரி வர முடியும். 1,00,000 பேர் விளாண்டாங்கன்னா ஒருத்தர் தான் அந்த மாதிரி வேர்ல்டு லெவலில், நேஷனல் லெவலில் வர முடியும். அந்த ஒரு ஆளாக ஆகணும்னு நீங்கள் எய்ம் பண்ணி விளையாடுங்க அப்படின்றார். அப்போ இதை கேட்குறான் ஒரு பையன், ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் பேர் லீஹேனி, LEEHANEY, லீஹேனி. ஹனின்னா HONEY வரும். இவன் HANEY. இந்த லீஹேனின்ற பையன் ஃபுட்பாலில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. தொடர்ந்து விளாண்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் விளாண்டா பாருங்கள், அன்ஃபார்ச்சுனேட்லி கால் தடிக்கு கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்ததும் முட்டியில் அடிபட்டுருது. முட்டியில் அடிபட்டோடனே டாக்டர்கிட்ட போகிறேன், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். மறுபடியும் நல்லா விளாட்றான். ஒரு மாதம் விளாட்றான், மறுபடியும் அடிபட்டுருது. டாக்டர்கிட்ட போகிறான், ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரான். மறுபடியும் இப்படி 2-3 தடவை அடிபட்டோடனே டாக்டர் சொல்கிறாரு, எங்கே பாரு, இனிமேல் நீ வந்தேன்னா உன் காலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. உன் காலை நீ விளையாடுறதுக்கே நடக்க கூட பயன்படுத்த முடியாது. ஏன்னா உன்னுடைய உடல் ஸ்ட்ரக்சருக்கு ஏத்தமான எலும்பு அமைப்பு இல்லை. எலும்பு ரொம்ப வீக்காக இருக்குது. உன் கால் முட்டி எலும்புகள் வீக்காக இருக்குது. ஒருத்தர் தடுக்கி விழுந்தா கூட நீ கீழே விழுந்து உன் காலை ஒடிச்சுக்கிற. அப்போ உன் காலில் அந்த அளவுக்கு வலிமை இல்லை. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து நீ ஃபுட்பால் விளையாட்டை இனிமேல் விளையாடாத. ஃபுட்பால் விளாண்டினா நீ ஒரு ஊனமுற்றவன் மாதிரி ஆயிடுவேன். போலியோ அட்டாக் மாதிரி ஆயிடுவேன். கால் வழங்காத மாதிரி ஒன்றுக்கும் உதவாதவனா போயிடுவேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபுட்பால் விளாட்றதை விட்டுட்டு நீ செஸ்ஸு, கேரம் போர்டு, அந்த மாதிரி இன்டோர் கேம் விளாடு. அதில் நம்பர் 1 வா. அதில் பெரிய ஆளாகி சாதி. இல்லைன்னா நல்ல அந்த கூடை பின்னுறது, எம்ப்ராய்டரி போடுறது, அந்த மாதிரி காலுக்கு வேலை இல்லாத விஷயங்களை நீ செய்ய, நீ டெவலப் ஆவ அப்படின்றாரு. ரொம்ப வருத்தம். என்னடா இப்படி நம்ம ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னா டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு வேதனையோட ஸ்கூலுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். கேமுக்கே போகல, விளையாடுறதுக்கே ஃபுட்பால் கிரவுண்டுக்கே போகல. அவங்க சார் அவனை தேடுறாரு. என்ன நீ என்னாச்சு, வாட் ஹேப்பன் டு யூ, வரவே மாட்டேன்ற அப்படின்னு. அப்போ இவன் சொல்கிறேன், சார் இந்த மாதிரி என் காலில் அடிபட்டுருச்சு. டாக்டர் சொல்லிட்டாரு, இனிமேல் நீ ஃபுட்பால் விளாண்டினா உன் காலை சுத்தமாக நீ நடக்கக்கூட முடியாதுப்பா, நான் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு சார் அப்படின்றான். அப்போ அந்த சார் சொல்கிறாரு, அதான் அந்த ஒரு ஃபுட்பால் ஒரு கோச்சோட அந்த அந்த வழிகாட்டுதலை பாருங்கள். போய் வீட்டில் போய் சரி போய் படியா போயா, நீ ஒன்றுக்கு ஆகாதவன் அப்படின்னு சொல்லலை. ரைட்டு, நம்ம ஸ்கூலில் ஒரு ஜிம் இருக்குது, போய் லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணிப்பார், ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதான்னு பார்ப்போம்னு. இந்த பையன் ஜிம்முக்கு போகிறேன், போய் வெயிட்டை எடுத்து செய்கிறாங்க. முதல்ல தொடையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது, காலெல்லாம் பயங்கர பெயின். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாளில் செம்ம உடம்பாயிருது, சரியான உடல் ஆயிடுச்சா.
அட்டகாசமான உடம்பு வந்துருச்சு. உடம்பு வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, ஏய் நீ போட்டியில் கலந்துக்கலாம்டா ஆனலகன் போட்டியில் அப்படின்னு. ஜிம் மாஸ்டர் சொல்கிறாரு, லீ நீ வந்து போட்டியில் கலந்துக்க அப்படின்றாரு. அந்த ஊரில் டென்னசி மாகாணம் தான் இருக்கிற ஊர். அதில் நாஸ்வில்லின்ற ஒரு இளம் பாடி பில்டர்களுக்கான ஒரு ஆனலகன் போட்டி அதில் நடக்குது. அதில் போய் அவன் வந்து ஃபஸ்ட்டு வாங்கிக்கிறான். அடுத்து ஃபஸ்ட்டு வாங்கின உடனே அடுத்து தயாராகிறேன், இன்னும் வெறியாகுது, இன்னும் தயாராக அடுத்து அமெரிக்காவில் நடக்கிற மிஸ்டர் டீனேஜ் அமெரிக்கா, அப்புறம் மிஸ்டர் அமெரிக்கா, அப்புறம் மிஸ்டர் யூஎஸ்ஏ, அப்புறம் யூனிவர்ஸ் பட்டங்களை தொடர்ந்து வாங்குறான். போக 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 வெற்றி. 1983 மிஸ்டர் ஒலிம்பியா ஆனலகன் போட்டிக்கு வரான். வந்து இந்த லீகனி வந்து கலந்துக்கிட்டா அதில் செகண்ட் ப்ரைஸ். ஃபஸ்ட்டு வந்து சமீர் போனட்டுன்னு லெபனான் நாட்டு ஆனலகன் பாடி பில்டர், அவர் ஃபஸ்ட்டு, இவர் செகண்ட் வாங்குறாரு. அடுத்த வருஷம் 84 வராரு. 84 வந்தால் இவர் ஃபஸ்ட்டு. 84 லீகனி ஃபஸ்ட்டு. எந்த பாடி பில்டரை, எந்த மனிதனை, எந்த இளைஞனை உன் கால் வழங்காது நீ நடக்காமல் போயிடுவோன்னு சொன்னாங்களோ அந்த இளைஞன் நடத்தி காட்டினாங்க பாருங்க. அது ஒரு வாஸ்தவம் சொல்லுவாங்க, வீழ்வது வெட்கமல்ல, வீழ்ந்தே கிடப்பது தான் வெட்கம். ஒரு முறை விழ 9 மடங்காக எழுவேன்றார் லீகனி. அப்படி சாதிச்ச வெளியே வராரு. வந்து அட்டகாசமாக 84, 85, 86, 91 வரைக்கும் தொடர்ந்து மிஸ்டர் ஒலிம்பியாங்க 8 டைம்ஸ். நாங்களே கூட அந்த டைம்லாம் நாங்களாம் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கோம், என்னடா இவனே வாங்கிட்டு 10 தடவை வாங்கிடுவார் அவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். 8 டைம்ஸ் முடிஞ்ச உடனே 91 ரிட்டையர்ட் ஆகிட்டார். இந்த லீகனிட்ட ஒரு என்ன ஸ்பெஷாலிட்டின்னா கருப்பு ஆனலகன். இவர் பீரியடோட இடுப்பு சிறுசாக இருக்கிற பாடி பில்டிங் முடிஞ்சிருச்சு. இவருக்கு பின்னாடி பூரா டோரி நேட்ஸு, பெரிய பெரிய ரோனி கோல்மனு, ஜே கட்லரு, இந்த மாதிரி ஆளுங்க வந்தால் இழுப்பு பெருசாக இருந்துச்சு, பெரிய ஜெயண்ட் மாதிரி வந்துட்டாங்க. ஆனால் இவர் வந்து ரொம்ப எலிகண்ட்டாக இருந்தார். ப்ராட் ஷோல்டர்ஸ், நல்ல செஸ்ட்டு, பாறை மாதிரி உடம்புங்க, சரியான சாலிடு உடம்புங்க. அப்போ அந்த 8 டைம்ஸ் ஒலிம்பியா எடுத்துக்கிட்ட இந்த லீகனி நீங்கள் பெரும்பாலும் பாருங்கள், எல்லாருமே கல்யாணம் முடித்த உடனே பாடி பில்டிங் வேணாம்ப்பா விட்டுருவோம்ப்பா அப்படிம்பாங்க. குழந்த பொண்ணு பாடி பில்டிங் வேணாம்ப்பா, நீ பிள்ளைகளை வளர்ப்போம்ப்பா, அதில் ஈடுபட்டுருவோம்ப்பான்னு வளர்ப்பாங்க. ஆனால் இந்த லீகனி பாருங்கள், அவர் ஃபஸ்ட்டு மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினதுன்னு தான் கல்யாணமே முடித்தார். அவர் கல்யாணம் யாரை முடித்தாருன்னா, அவர் கூட ஸ்கூல்லேருந்து படித்த பொண்ணு ஷெர்லின்னு, ஸ்கூல் டைம் லவ்வர், இளம் வயசுலேருந்தே காதலித்த பொண்ணை அவர் கல்யாணம் முடிக்கிறார். அந்த பொண்ணு இவருக்கு வந்து பேக் போனாக இருக்குது. தெர் இஸ் எ உமன் பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் அப்படின்பாங்க. வெற்றி பெற்ற ஒவ்வொரு ஆணுக்கும் பின்னால் ஒரு பெண் இருப்பான்றாங்க. அந்த பெண்ணு தான் இந்த ஷெர்லின்ற பொண்ணு. அருமையான பொண்ணுங்க. இவர் ஒலிம்பியா வாங்கின உடனே தான் இவருக்கு கல்யாணம் முடிஞ்சது முதல் குழந்தை பிறக்குது, பொம்பளை பிள்ளை பிறக்குது. அந்த பொம்பளை பிள்ளைக்கு இவர் ஒலிம்பியானே பேர் வைக்கிறார். ஒலிம்பியா அந்த பொம்பளை பிள்ளைக்கு. இப்போ பிள்ளைகளை வளர்க்கணுமே. இப்போ 84 ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அடுத்து தொடர்ந்து 8 டைம்ஸ் வாங்குறாரு. அப்போ எப்படி வாங்கினாரு? இவருடைய அம்மா அப்பா, அந்த ஷெர்லின்ற பொண்ணோட மனைவியோட அம்மா அப்பா, அவங்க 2 பேரும் அந்த குழந்தைகளை பார்த்துக்கிட்டாங்க. இவருக்கு 2வது ஒரு பையன் பிறந்தான். அந்த பையன் பேர் ஜோஸ்வா, ஷார்ட் ஃபார்மாக ஜோஸ். இந்த ஒலிம்பியாவையும் ஜோஸ்வாவையும் அவங்க அம்மா, அவங்க தாத்தா, 2 வீட்டு தாத்தாவும் பார்த்துக்கிட்டா பாருங்கள். அமெரிக்காவில் பாருங்கள், கூட்டு குடும்பங்கள்லாம் இல்லைன்னு அவங்கெல்லாம் அன்பாக இருக்க மாட்டாங்கன்னு நினைப்போம். மனைவி இவர் நேசிக்கிறாரு, பிள்ளைகளை அவங்க தாத்தா பாட்டி நேசிக்கிறாங்க, அழகாக குடும்பம் வளருது. 8 டைம்ஸ் இப்போது மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கிட்டார். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வீணையை ஒருத்தன் மீட்டுறானோ அவனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீணை வந்து அந்த இசையை வெளியே கொண்டு வருமா. வாசிக்க தெரியாதவனுக்கு எப்படி மியூசிக் வரும்? அது மாதிரி பாடி பில்டிங்கிற ஒரு இசைக்கருவியை இந்த லீகனி அழகாக இசைக்கிறார். அவர் இசைக்க அவர் உடம்பெல்லாம் அழகாக டெவலப் ஆகுது. பிரமாண்டமான உடம்பு. ஏகப்பட்ட பேர் வந்தாங்க, ஏகப்பட்ட பேர் இவரோட வந்து காம்படிட் பண்ணாங்க. முடியவே முடியல, எல்லாம் தோத்துட்டாங்க. பாடி பில்டிங்கில் ஒரு அருமையான கருப்பின ஆனலகன், பிராட் ஷோல்டர்ஸு, சின்ன இடுப்பு, பெரிய தொடை, ரொம்ப நேர்மையான மனிதன். எந்த விதமான பஞ்சாயத்து பண்ணி இது பண்ணி கோல்மால் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி
போட்டியெல்லாம் ஜெயிக்கல, ஸ்ட்ரைட்டாக ஜெயிச்சார். அனிமல் கிங்டம்ன்ற பேரில் அமெரிக்காவில் அட்லாண்டா சிட்டியில் 2 ஜிம் நடத்திக்கிட்டு இருக்காரு. பாடி பில்டிங்க்கு இன்றைக்கும் அவர் ஒரு அம்பாசிடராக இருக்கார். மிகச்சிறந்த ஆணழகன். அவருக்கு எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் நம்ப மாட்டீங்க, கால் முதல்ல உடஞ்சிச்சு, காலை கரெக்ட் பண்ணிட்டு வந்து செஞ்சார், கையும் உடஞ்சிருச்சுங்க. கையும் உடஞ்சிருச்சு. ஐயோ என்னடா அப்படி ஆச்சு அப்படின்னா, அப்புறம் கைக்கும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து போட்டியில் கலந்துக்கிட்டார். மிகச்சிறந்த ஆணழகன் லீ ஹேனி. அவர் வாழ்க்கையிலேருந்து உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவை கீழே விழுந்தாலும் கீழே விழுந்துட்டோமோ நினைக்காதீங்க, கீழே விழுந்த உடனே எழுந்திருக்கணும். நீங்கள் உங்களுடைய மகத்துவம் கீழே விழாமல் இருப்பதல்ல, உங்களுடைய மகத்துவம் கீழே விழாமல் இருப்பதல்ல, விழும் ஒவ்வொரு முறையும் எழுந்திருப்பதில் தான் இருக்கிறது அப்படின்றார் சீன தத்துவ ஞானி கன்ஃபியூசியஸ். உங்களுடைய மகத்துவம் கீழே விழாமல் இருப்பதல்ல. ஐயா நான் கீழே விழுகலையா, கீழே விழுகலைன்னா நீ எதுலையுமே செய்யலை, எந்த அட்டம் பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். கீழே விழுந்த ஒவ்வொரு தடவையும் நான் எழுந்திரிச்சேன் பாரு, கம்பீரமாக உங்களுடைய எழுந்திரிப்பு அப்படியே சிங்கம் மாதிரி பெரிய ஆலமரம் மாதிரி எழுந்திரிக்கணும். இந்த நேரத்தில் லீ ஹேனியை பற்றி உங்களுக்கு சொன்னேன், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து பிடிச்சிருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அவங்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.